ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நீ ஒளி. நம்ம இன்னைக்கு சயின்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். அமிலம் மற்றும் காரங்களில் அமிலம் என்னென்ன பொருளில் என்னென்ன அமிலம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். சிட்ரிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா எலுமிச்சையிலையும் சிட்ரஸ் அதிகமாக இருக்க ஃப்ரூட்ஸ்லையும் சிட்ரிக் அமிலம் இருக்குது. சிட்ரிக் அமிலம் எலுமிச்சை. லாக்டிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா புளித்த பாலில் இருக்க அமிலம் லாக்டிக் அமிலம். பார்மிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா எறும்பு தேனீ கொடுக்கு. பார்மிக் எறும்பு தேனீ கொடுக்கு. பியூட்ரிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா கெட்டுப்போன வெண்ணெய். பியூட்ரிக் அமிலம் கெட்டுப்போன வெண்ணெய். டார்டாரிக் அமிலம் புளி திராட்சை. இது ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருந்தாங்க. டார்டாரிக் அமிலம் புளி திராட்சையில் இருக்குது. அசிட்டிக் அமிலம் எதில் இருக்குது அப்படின்னா வினிகரில் இருக்குது. அசிட்டிக் அமிலம் வினிகர். மாலிக் அமிலம் ஆப்பிளில் இருக்குது. மாலிக் அமிலம் ஆப்பிள். யூரிக் அமிலம் யூரின்ல இருக்குது, சிறுநீர். ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. ஆக்சாலி தக்காளி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆக்சாலிக் அமிலம் தக்காளியில் இருக்குது. ஸ்டீயரிக் அமிலம் கொழுப்பில் இருக்குது. ஸ்டீயரிக் அமிலம் கொழுப்பில் இருக்குது. கோலிக் அமிலம் பித்தநீர். கோலிக் அமிலம் எதில் இருக்குது? பித்தநீரில் இருக்குது. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் HCl எதில் இருக்குது அப்படின்னா மனித வயிறு. ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் மனித வயிறு. வேதிப்பொருட்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுற அமிலம் எது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிட். இதோட தமிழ் நேம் கந்தக அமிலம். சல்ஃபியூரிக் ஆசிட் கந்தக அமிலம் என்னென்னு அழைக்கப்படுறாங்க? வேதிப்பொருட்களின் ராஜா அப்படின்னு அழைக்கப்படுறது சல்ஃபியூரிக் ஆசிட். அக்குவா போர்டிக் அப்படின்னு அழைக்கப்படுற அமிலம் எது அப்படின்னா நைட்ரிக் அமிலம். அக்குவா போர்டிக் என அழைக்கப்படும் அமிலம் நைட்ரிக் அமிலம். மழைநீரோட pH மதிப்பு எவ்வளோ அப்படின்னா 5.6 to 6.5. 5.6 திருப்பி போட்டால் 6.5 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மழைநீர் எவ்வளோக்கு? 5.6 to 6.5 pH இருக்குது. தேங்க்யூ.